இக்காலத்தின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப அல்லாஹ் தாலா ஜமாஅத்திற்கு இன்னொரு சிறந்த வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றான். அதாவது எம்டிஏவின் மூலமாக ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடக்கத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு சில மணி நேரம் என்ற அடிப்படையில் நமது தூது செய்தி உலகத்தில் பரவி வந்தது. மேலும் எம்டிஏவின் மூலமாக இந்த ப்ரோக்ராம் நடந்து வந்தது. ஆனால் இப்போது அல்லாஹ்வின் அருளால் 24 மணி நேரம் ப்ரோக்ராம் நடந்து வருகிறது. எம்டிஏ இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு கீழே 14 டிபார்ட்மெண்ட்கள் வேலை செய்கின்றன. இதில் 27 ஆண்களும் 52 பெண்களும் அடங்குவர். அல்லாஹ்வின் அருளால் 24 மணி நேரமும் எம்டிஏ ஒளிபரப்பாகிறது. இவர்கள் டியூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்டர்நெட்டிலும் எம்டிஏ விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஸ்ட்ரீமிங்கின் மூலம் மேலிடத்திலிருந்து இன்ஹவுஸ் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக இந்த சேவை வெளியில் உள்ள கம்பெனிகள் மூலமாக செய்யப்பட்டு வந்தது. இந்த வருடம் எம்டிஏவின் 3 சேனல்களிலும் சேர்த்து அத்துடன் பல்வேறு மொழிபெயர்ப்பும் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டுள்ளது. இப்போது மொழிபெயர்ப்பையும் சேர்த்து 16 ஸ்ட்ரீமிங் இன்டர்நெட்டில் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக்பெர்ரி, ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு போன்களிலும் எம்டிஏ தொடங்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு உலகின் மிகவும் பிரசித்தி பெற்ற 3 மொபைல் போன் சிஸ்டம்களிலும் எம்டிஏ ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளில் உலகத்தில் எங்கிருந்தாலும் எம்டிஏ பார்க்கவும் கேட்கவும் முடியும். பயணத்திலும், காலேஜ்களிலும், யூனிவர்சிட்டிகளிலும் எம்டிஏ போன்களின் மூலமாக, ஐபேட் மூலமாக பார்க்கலாம். இவ்வாண்டு அல்லாஹ்வின் அருளால் இதுவரைக்கும் வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போன் மூலமாக இந்த ஆண்டு மாநாட்டின் முதல் நாளை கேட்டுள்ளார்கள். एक मंजर हर सू फैल गया, तकबीरों से घर गूंज उठे। एक मंजर हर सू फैल गया, तकबीरों से घर गूंज उठे।
वो हमदो सना की लहर चली के साथ समंदर गूंज उठे, एक मंजर हर सू फैल गया, तकबीरों से घर गूंज उठे, एक मंजर हर सू फैल गया, फैल गया, फैल गया, एक मंजर हर सू फैल गया। अब प्यारे आका की बातें दो चार नहीं 100 बार सुनो, अब प्यारे आका की बातें दो चार नहीं 100 बार सुनो। बाजार समात गर्म हुआ, आवाज के गौहर गूंज उठे, एक मंजर हर सू फैल गया, तकबीरों से घर गूंज उठे, एक मंजर हर सू फैल गया, फैल गया, फैल गया, एक मंजर हर सू फैल गया। नूरो नहलाए हुए कामत गुलजार के पास, एक अजब छाँव में हम बैठे रहे, यार के पास नूरो नहलाए हुए कामत गुलजार के पास, एक अजब छाँव में हम बैठे रहे, यार के पास नूरो नहलाए हुए। उसकी एक एक निगाह दिल पे पड़ी ऐसी के बस, उसकी एक एक निगाह दिल पे पड़ी ऐसी के बस, अर्ज करने को न था कुछ लबे इज़हार के पास, एक अजब छाँव में हम बैठे रहे, यार के पास नूरो नहलाए हुए। तुम भी ऐ काश कभी देखते सुनते उसको, तुम भी ऐ काश कभी देखते सुनते उसको, आसमां की है ज़बां यार तरहेदार के पास, एक अजब छाँव में हम बैठे रहे, यार के पास। நான் தொடக்கத்தில் சுட்டிக்காட்டினேன், அதாவது MTA அஹ்மதி உலகை ஒன்று சேர்ப்பதற்காகவும் இன்னும் பிற ஜமாத் நிகழ்ச்சிகளை
ஒளிபரப்பு செய்வதிலும் என்ன முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தேன். இதற்காக முழு உலக அஹ்மதிகளும் MTA-வின் ஊழியர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறார்கள். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பல்வேறு புரோகிராம்களை இதற்காக தயார் செய்பவர்கள் உழைப்பவர்களுக்கு இறைவன் நற்கூலி வழங்குவானாக. நானும் என் சார்பாகவும் முழு உலக அஹ்மதிகளின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கின்றேன். அல்லாஹ் தாலா MTA-வில் பணிபுரிகின்ற இந்த அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் அவர்களுடைய விசுவாசத்தில் வளர்ச்சியடை செய்வானாக. ஒரு மனிதர் தன்னுடைய புகழ்ச்சியின் வார்த்தைகளை பிறரிடமிருந்து கேட்கும் போது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை என்னவென்றால் அதற்காக இன்னும் அதிகமாக அவர்கள் இறைவன் முன்னால் குனிய வேண்டும், நன்றியின் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். இதற்கான ஊழியர்கள் அல்லாஹ்வின் முன்னால் இன்னும் அதிகமாக பணிவோடு குனிய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தாலா அவர்களுடைய திறமைகளை இன்னும் அதிகமாக வளர்ப்பான். ये मोहब्बत तो नसीबों से मिला करती है, ये मोहब्बत तो नसीबों से मिला करती है, चल के खुद आए मसीहा किसी बीमार के पास, एक अजब छाँव में हम बैठे रहे यार के पास, नूरो नहला